கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நைஜீரியா தீவிரவாதிகளால் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாலும் தங்கள் விசுவாசத்தை மறுக்காமல் இயேசுவை மட்டுமே அவர்கள் தங்கள் சொந்த இரட்சகராக தேர்வு செய்கிறார்கள். நைஜீரியா தீவிரவாத குழுக்கள் கிறிஸ்துவ கிராமங்களை இலக்கு வைத்து தாக்குகின்றன. விசுவாசத்தின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். தேவாலய போதகர்களும் சாதாரண விசுவாசிகளும் அடிக்கடி பிணை கைதிகளாக கடத்தப்படுகிறார்கள். மரண அச்சுறுத்தல் வந்தபோதும் அவர்கள் தங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை கைவிட மறுக்கிறார்கள். தீவிரவாதிகளின் கட்டாய மதமாற்ற அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தங்கள் சொந்த இரட்சகராக உறுதியாக பற்றி கொள்கிறார்கள். பலிபீடத்திற்கு செல்லும் ஆடுகளைப் போல அவர்கள் தங்கள் உயிரை விட விசுவாசத்தையே மேலாக கருதுகிறார்கள். அவர்கள் துன்பங்களை ஒரு கசப்பான அனுபவமாக பார்க்காமல் அது விசுவாசத்தை வலுப்படுத்தும் ஒரு கருவியாக பார்க்கிறார்கள். விசுவாசியுங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.